ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம 60 நாள் டெய்லி 1 ஹவர் படிக்கணும் அப்படிங்கிற இந்த சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்னதாக ஒரு டார்கெட் வந்து இன்றைக்கி டே 2 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டேவே நம்ம வந்து நல்லா தூங்கலை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி வேண்டாம், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டாஸ்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வந்ததும் 1 ஹவருக்கு டைம் செட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி திருக்குறள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வந்து ஒரு 5 அதிகாரம் படித்தேன். 5 அதிகாரம் படிக்கிறதுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி மீதி 40 மினிட்ஸ் வந்து நம்ம பாலிட்டி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டி தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் 1 ஹவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் வந்து நாளைக்கு ஆப்பிள் வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அதனால் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கடைக்கு போனோம். அப்போ போன வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து பாப்பா ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அவங்கக்கிட்ட இருந்து என் ஹஸ்பண்ட் கோவப்பட்டாங்க. அவங்க கோவப்பட்டனால நானும் கோவப்பட்டேன். நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தனால வீட்டில் எனக்கும் என்னோடய அத்தைக்கும் சண்டை வந்துடுச்சு. இப்போ இதனால் வந்து நம்ம படிக்கணுங்கிற மூடே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. இதை வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் என்ன மாதிரி வீட்டில் இருந்து படிச்சுட்ருப்பீங்க, ஜாயின்ட் ஃபேமிலியோடு இருப்பீங்க, இல்லை உங்கள்கிட்ட குழந்தைங்களாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் அமைதியாக இருந்தோம்னா இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து தவிர்த்தரலாம். அவங்க வந்து கண்டிப்பாக நம்மக்கிட்ட கோவப்படுவாங்க, என்ன மாதிரி வேணாலும் நம்மக்கிட்ட வந்து ஒரு சண்டை வர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து அமையலாம். ஆனால் நாம் வந்து சண்டை போடக்கூடாதுன்னு கொஞ்சம் கான்சியஸாக இருந்தோம்னா அந்த மொமெண்ட் அப்போவே முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மட்டும் கோவப்படாமல் இருந்திருந்தேன்னா என் ஹஸ்பண்ட் கோவப்பட்டதோடவே அது முடிஞ்சிருக்கும். நான் தேவையில்லாமல் கோவப்பட்டனால அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்து கண்டிப்பாக படிக்கவும் முடியாது. நம்மளோட படிக்கிறதுக்கு வந்து ஒரு அமைதியான மனநிலைமை நமக்கு வேணும். இவ்வளோ டென்ஷனாக இருக்கும்போது நான் வந்து படிக்கவும் இல்லை. அந்த 1 ஹவர் ஸ்டடி பண்ணதோடு எனக்கு டே 2 முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து படிச்சிடணுங்க. இப்போ நான் வந்து ஈவினிங் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா, இன்றைக்கி நான் அந்த 1 ஹவர் கூட ஸ்டடி பண்ணியிருக்கவே முடியாது. அதனால் நமக்கு நேரம் கிடைக்கும்போது முதல்ல நம்ம வந்து நமக்கு எது முக்கியமோ அந்த முக்கியமான வேலையை வந்து நம்ம கிடைக்கிற நேரத்தில் வந்து முடிச்சிடுறது தான் நமக்கு வந்து பரவாயில்லைங்க. நம்ம வந்து அதை தள்ளி போட்டு இருந்தோம்னா தள்ளி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஒரு பிரச்சனை புதுசாக நம்மக்கிட்ட வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் என்ன மாதிரி யாராச்சும் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, கிடைக்கிற நேரத்தில் உபயோகமாக படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்களும் படிங்க. நாளைக்கு டே 3ல் மீண்டும் சந்திப்போம்.